வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சாதத்தை வச்சு ஒரு டேஸ்ட்டான ஒரு போண்டா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கேரட் வந்து நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அந்த சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் வந்து அதில் வந்து கலந்துக்கலாங்க. கலந்துக்கின்னு நல்லா பிசைஞ்சு, நீங்கள் வந்து சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தா பார்த்துன்னு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் நான் வந்து இப்போ உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பிசையணுன்னு அவசியம் இல்லைங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாங்க சின்ன சின்னதாக இது வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது கிள்ளி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சாதத்தில் நான் போண்டா செஞ்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.